அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது நெருக்கத்தில் ஹிராவை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சிறு வயதில் நபி அவர்கள் தன்னுடைய பாட்டனார் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிஃப் அவர்களுடன் இபாதத்திற்காக அவர்கள் ஹிரா குவைக்கு செல்வார்கள். நபியும் அங்கே சென்றார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு பழக்கமாகவும் பிடித்த இடமாகவும் அது ஆகிவிட்டது. எனவே அதை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கருத்து புகாரியுடைய உருது ஷராஹ் நஸ்ருல் பாரியில் இடம்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அது அதிகமான தொலை தூரமும் கிடையாது, அதே சமயத்தில் மிகவும் நெருக்கமான இடமும் கிடையாது. தேவையான அளவுக்கு தூரம், தேவையான அளவிற்கு நெருக்கம். எனவே அங்கே சென்று என்ன செய்தார்கள்? சொல்லப்படுகிறது, சலாசு இபாதாத்தின் 3 இபாதத்துக்களை செய்தார்கள். ஒன்று ஹல்வத் என்று சொல்லப்படுகின்ற தனிமை. தனிமை என்பது திலாவத் குர்ஆன், ஜிக்ரு அஸ்கார், அல்லாவை நினைக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் பயன் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய, ஃபாய்தா மன்ஃபஅத் தரக்கூடிய ஒரு அமலாக ஹல்வத் தனிமை இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக ஆண்களாகிய நமக்கு இது பழக்கமாகவும் இருக்கலாம். நாமே பார்த்துருப்போம், வீட்டில் போயிட்டு சில ரக்காத் தான் தொழ முடியும், சில ஆயத்துக்களையும் சில ஜுஸ்ஸுகளையும் சில சூறாக்களை தான் ஓத முடியும். அதே பள்ளியிலோ அல்லது வேறு இடத்திலோ தனிமையில் இருக்கும் பொழுது அதிகமான தொழுகைகளை, அதிகமான நஃபில் ரக்காத்துக்களை, அதிகமான குர்ஆனுடைய சூறாக்களை, அத்தியாயங்களை நாம் ஓதக்கூடிய ஒரு நிலையை நம்மால் உணர முடியும். நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அங்கே நபி அவர்கள் செய்தது என்ன? வத்தஅப்புது, அல்லாவை வணங்கினார்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, குர்ஆன் இறங்கலை, நபி அவர்களுக்கு நுபுவத் உலக ரீதியாக கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது எப்படி வணங்கினார்கள்? எந்த முறையில் வணங்கினார்கள்? எந்த ஷரியத்தில் அவர்கள் இருந்தார்கள்? எதை இத்திபா செய்தார்கள், கடைபிடித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கான இபாதத்துஹு ஐ இபாதத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அது அலா மில்லத்தி இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷரியத்தின்படி அவர்கள் வணங்கினார்கள். இது இரண்டாவது விஷயத்தை நபி அவர்கள் நுபுவத்திற்கு முன்னாடியே செய்ய ஆரம்பித்தார்கள். மூன்றாவது விஷயம், வருஇயத்துல் பைத்தி, காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள், தரிசனம் செய்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு தெரிந்த பிரபல்யமான மஷ்ஹூரான மஅரூஃபான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், காபாவை பார்ப்பதும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. குறிப்பாக 120 ரஹ்மத்துக்கள் அல்லாஹ் தஆலா தினந்தோறும் காபாவின் மீது பொழிகின்றான். அதில் 20 ரஹ்மத்துக்கள் காபா ஷரீஃபை, பைத்துல்லாவை, மக்கா முக்கர்ரமாவை, மக்கா முஅzzமாவை யார் பார்த்து கொண்டே இருப்பார்களோ அதற்கும் நன்மை உண்டு, கூலி உண்டு, வெகுமதி உண்டு, 20 ரஹ்மத்துக்கள் அதற்காகவே உண்டு என்பதாக அந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு தன்னைத்தானே செதுக்கி கொண்டார்கள், செம்மையாக்கி கொண்டார்கள், தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள். வதஸவ்வது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தனக்காக உணவை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். வயதஸவ்வது லிஸாலிக என்ற வார்த்தை
ஹதீஸில் வந்திருக்கிறது. வயதஸவ்வது லிஸாலிக, அங்கே தங்குவதற்காக உணவையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். உணவு தீங்காதவரை தீராதவரை வீட்டிற்கு திரும்ப மாட்டார்கள், ஊருக்கு திரும்ப மாட்டார்கள், மொஹல்லாவிற்கு வரமாட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை நம்முடைய முன்மாதிரியாக நாம் ஆக்கி அமல் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் முஃமின்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.